இப்போ இவ்வளோ கஷ்டம் வீட்டில் அப்பா வந்து கஷ்டப்பட்டுருக்காரு, பாப்பா போன அப்புறம் அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் உங்கள் அம்மாவெல்லாம் எப்படி பார்த்துக்கணும், உன் தங்கச்சியை பார்த்துக்கணும் அப்படின்லாம் நீ யோசிச்சிருக்கியா? நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கணும். என்ன பண்ணலான்னு இருக்க ஃப்யூச்சரில்? தம்பி தங்கச்சிலாம் படிக்க வைக்கணும், க்ளீனாக படிக்க வைக்கணும். ஓகே. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சு வச்சிருக்கியா? உனக்கு என்னைக்காவது தோணுமா இவங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்? உன் ஆசை என்ன? ஆசை வீடு கொஞ்சம் ரெடி ஆகணும். வீடு கொஞ்சம் ரெடி பண்ணணும். இப்போ இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல? ஸோ வீடு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் உன் மொதல் ஆசையே. அதுக்கப்புறம் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்லாம் நினச்சிருக்கியா? அதுக்காக நீ நல்லா படிக்கணும்ல? கண்டிப்பாக நல்லா படி. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ இந்த வீடியோலாம் பண்ணிருக்கேன், அம்மாலாம் திட்ட மாட்டாங்களா? சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதெல்லாம் அம்மாலாம் திட்ட மாட்டாங்க, அப்பா திட்ட மாட்டாங்க. ஆயத்தை கேட்டு தான் கேட்டு தான் போவீங்க பெர்மிஷன்? போய் பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாங்களா, பாராட்டுவாங்களா உன் வீடியோலாம் பார்த்துட்டு? ஆயா நல்லா பண்ணுறேன்னு கேட்குவாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மா நல்லா பண்ணுற அப்படியே பண்ணுன்னு சொல்லுவாங்க.